திமுகவில் இணைய 50 கோடி வரை பேசினார்கள். ஸ்ரீவைகுண்டம் தாவேகா எம்எல்ஏ பகீர் ஆடியோவும் வெளியிட்டார். திமுகவில் சேர சொல்லி 4 பேர் என்கிட்ட பேரம் பேசினாங்க அப்படின்னு ஸ்ரீவைகுண்டம் தொகுதி தாவேகா எம்எல்ஏ சரவணன் குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. இதுக்கான ஆதாரம் தங்கிட்ட இருக்கிறதாவும், ஒண்ணு இங்க வந்துரு இல்லனா அழிச்சிடுவோம் அப்படின்னு மிரட்டுறாங்கன்னு சொல்லிருக்காரு. தமிழக சட்டமன்ற தேர்தல்ல 108 இடங்களை ஜெயிச்ச தாவேகா கூட்டணி கட்சிகளோட ஆதரவோட ஆட்சி அமைச்சது. பெரும்பான்மையை பெறுவதற்காக தாவேகா அதிமுக எம்எல்ஏக்களை குதிரை பேரம் செஞ்சு ராஜினாமா செய்ய வச்சு அவங்களோட பக்கம் இழுத்துட்டு வர்றதா அதிமுக அப்புறம் திமுக உள்ளிட்ட எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டி வராங்க. இதுக்கு மத்தியில தாவேகா எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி விஜய் ஆட்சிய கவிழ்க்க பேரம் நடக்கிறதா பரபரப்பு புகார் கிளம்பியிருக்கு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை தொகுதி தாவேகா எம்எல்ஏ இளையராஜா கிட்ட 35 கோடி பேரம் பேசினதா சென்னை திருவல்லிக்கேணி போலீஸ் நிலையத்துல புகார் அளிக்கப்பட்டது. இது தொடர்பா போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு சென்னை அரும்பாக்கத்தை சேர்ந்த யூடியூபர் திருநாவுக்கரசு, மேடவாக்கம் தியாகராஜன், திருச்சி நரேஷ், கரூர் ரமேஷ், கார்த்தி உட்பட 9 பேரை கைது பண்ணாங்க. திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அப்புறம் அவரோட தம்பி அசோக் குமார் இவங்களோட தூண்டுதலின் பேர்ல தான் பேரம் பேசினதா கைதானவங்க வாக்குமூலம் கொடுத்திருக்கிறதா சொல்லப்படுது. இது தொடர்பா செந்தில் பாலாஜி அப்புறம் அசோக் குமாருக்கு போலீசார் சம்மன் அனுப்பியிருக்காங்க. 2 பேரும் ஆஜராகாத நிலையில லுக் அவுட் நோட்டீஸும் பிறப்பிக்கப்பட்டிருக்கு. தமிழக அரசியல் வட்டாரத்துல பரபரப்ப இந்த விவகாரம் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில மேலும் ஒரு தாவேகா எம்எல்ஏ தங்கிட்ட பேரம் பேசப்பட்டதா குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. ஸ்ரீவைகுண்டம் தொகுதி தாவேகா எம்எல்ஏ சரவணன் இன்னைக்கு ஏரல்ல செய்தியாளர்களுக்கு பேட்டி கொடுத்தாரு. அப்போ அவரு அனிதா ராதாகிருஷ்ணன் ஆதரவாளர்கள் அப்புறம் நெல்லையை சேர்ந்த தியேட்டர் அதிபர் ஒருத்தர் தங்கிட்ட பேரம் பேசினதா சொன்னாரு. இது தொடர்பா சரவணன் எம்எல்ஏ கொடுத்த பேட்டியில நிறைய நபர்கள் என்கிட்ட நேரடியா 30 கோடி 50 கோடி இல்லனா 100 கோடி தரேன், திமுகவுக்கு வந்துருங்க, இல்லனா இப்படிதான் நாங்க செய்வோம், இது தென் மாவட்ட அரசியல், தமிழ்நாட்டுல 100 பணக்காரங்க இருக்காங்க அப்படின்னா அதுல 60% நெல்லை தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தவங்க தான், அதனால நீங்க ஏழ்மை நிலையில இருந்து வந்திருக்கீங்க, பேரம் பேசினதுக்கான ஆதாரங்கள் எல்லாமே என்கிட்ட இருக்குது, அனிதா ராதாகிருஷ்ணன் பக்கம் இருக்கக்கூடிய 4 பேரு என்கிட்ட பேசியிருக்காங்க, எல்லாத்துக்குமே ஆதாரம் இருக்குது, ஒண்ணு இங்க வந்துடுங்க இல்லனா அழிச்சிடுவோம் அப்படின்னு மிரட்டுறாங்க. அனிதா ராதாகிருஷ்ணன் குதிரை பேரம் அப்படின்னு அடிச்சு விடுறாரு. அப்போ நீங்க செய்யறது என்ன? நீங்க வாய்மொழியா பொய் சொல்றீங்க, ஆனா என்கிட்ட ஆதாரம் இருக்கு, எம்எல்ஏ குடியிருப்புக்கு வந்து என்ன மிரட்டுறாங்க, வண்டியில போனா லாரியை வச்சு அடிச்சிருவோம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு அடுக்கடுக்கான குற்றச்சாட்டை முன் வச்சாரு. அது மட்டும் இல்லாம பேரம் பேசினதா சொல்லி ஆடியோ ஆதாரம் ஒன்னையும் வெளியிட்டிருக்காரு. ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ சரவணன் கொடுத்த இந்த பேட்டி தமிழக அரசியல் வட்டாரத்துல புதிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு.